உனக்கு கல்யாணம் நடந்தா இந்த வீடே ஜொலிக்குமா? ஒரே ஒரு வார்த்தையில எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டியே. அதனாலதான்மா தேங்க்ஸ் சொன்னேன். என்னடா உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம்ண்ணா. பெரியப்பா சொல்லு சாரு. மாப்பிள்ளை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. அவர் எங்க இருக்காரு, என்ன பண்றாருன்னு நீங்க சொல்லலையே. இந்த அளவுக்கு மனசுக்குள்ள கல்யாண ஆசையை வச்சுட்டு தான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னியா? அதுக்குள்ள மாப்பிள்ளைய பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டியே. காயத்ரி, நீ கொஞ்சம் அமைதியா இரு. மாப்பிள்ளைய பத்தி சாரு ஆர்வத்துல விசாரிக்கல. மாப்பிள்ளை இப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்க விசாரிக்கிறான். அப்படி விசாரிக்கிறதும் சரிதான். சாரு, உனக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ளை சாதாரண ஆளே கிடையாது. ஃபேமஸ் சர்ஜன், ரொம்ப பிஸியான டாக்டர். KY ஹாஸ்பிட்டல், ஜீவன் நேத்திர மாதிரி பல பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் விசிட்டிங் டாக்டரா போயிட்டு இருக்காரு. அவரை பத்தி நாங்க எல்லாம் விசாரிச்சிட்டோம். கெட்டிக்கார மட்டும் இல்ல, ரொம்ப நல்ல பையன்னு சொன்னாங்க. இன்னொரு விஷயம், அவன் எந்த பொண்ணையும் காதலிக்கல, அதையும் நாங்க விசாரிச்சிட்டோம். உன் அழகுக்கு பொருத்தமான அமைதியான பையன்தான் சாரு. அம்மா பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டானா. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவன் உனக்கு அடங்கி நடக்கிறவனா தான் இருப்பான். எல்லா விதத்திலையும் பொருத்தமானு தெரிஞ்சனாலதான் நாங்க அவனை பார்க்கவே சம்மதிச்சோம். இப்ப சொல்லு சாரு, அவங்கள வர சொல்லலாம்ல? இன்னைக்கு வரதா சொன்னீங்களே பெரியப்பா. உன்னை கேட்காம எப்படிமா வர சொல்லுவோம்? நீ சரின்னு சொன்னாதான் வர சொல்லுவோம். இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, இன்னைக்கே வர சொல்லுவோம். நீ என்ன சொல்ற? அவ வெக்கப்படுறா பாருங்க. பொண்ணுங்க வெக்கப்பட்டாலே சம்மதம் தான் அர்த்தம். நீங்க வர சொல்லுங்க மாமா. சாரு சொல்லாம எந்த முடிவும் எடுக்க போறது இல்ல. என்னம்மா, இன்னைக்கே வர சொல்லட்டுமா? உங்க விருப்பப்படியே செய்யுங்க பெரியப்பா, வர சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம் சாரு. இன்னைக்கு ஈவினிங்கே அவளை வர சொல்லிடுறேன். நீ எங்கேயே வெளில போகணும்னு சொன்னியே, போறதுனா போயிட்டு சீக்கிரம் வந்துடு. இல்ல பெரியப்பா, நான் எங்கேயும் போல, வீட்லயே இருக்கேன். என்னடா சந்தோஷம் தானே? சாரு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா. இனி நடக்க வேண்டியது பாரு. என்னால நம்பவே முடியலண்ணா. சாரு ரொம்ப அடம் பிடிப்பா. சண்டை போட்டுதான் சம்மதம் வாங்க வேண்டி இருக்கும்னு நினைச்சேன். உடனே ஒத்துக்கிட்டாளே. டேய், அவ சின்ன பொண்ணுடா. முதல்ல பேசின கல்யாணம் பாதியில நின்று போனதால அவ பயந்துருக்கா. தைரியம் கொடுத்து பக்குவமா பேசினா அவ ஒத்துக்காம எங்க போறா? அவ நம்ம பொண்ணுடா. என்னைக்கு அவ நம்ம பேச்ச தட்டுருக்கா? ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. டேய், என்னடா அது சேல்ஸ் ரெப் மாதிரி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி கை குலுக்குற? சாருக்கு கல்யாணம் பண்ணி பாக்குற கடமை எனக்கும் இல்லையா? இல்லண்ணா, என்னுடைய பெரிய பாரத்தை நீங்க குறைச்சிட்டீங்க. இப்பதான் என் மனசு நிம்மதியா இருக்கு. எனக்கு வந்து அவமானத்தை எல்லாம் சாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது மூலமா தான் தீர்த்துக்கணும். பெரிய லெவல்ல கல்யாணத்தை பண்ணி ஜமாச்சல்ல. கவலையை விடுறா, நீ ஆசைப்பட்ட மாதிரியே பண்ணிடலாம். நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஏற்கனவே கல்யாணம் ஆனவளுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? உங்களால அது முடியுமா? எனக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க நானும் பார்க்கிறேன். லாவண்யா, லாவண்யா கொஞ்சம் நில்லு. உனக்கு அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ப்ளீஸ் லாவண்யா, நான் என்ன சொல்றேன்னு கேட்டுட்டு போ. அம்மா தேடுவாங்க. இந்த மாதிரி வழியில நின்னு பேசினா அம்மாக்கு பிடிக்காது. வழி விடுங்க, நான் போகணும். அம்மா தேடுவாங்க, நீ போறதா இருந்தா நீ போறதுல எனக்கு ஒன்றும் அப்செக்ஷன் இல்லை. ஆனா என்ன மறந்துட்டு என்கிட்ட பேச பிடிக்கலனா அதுக்கான காரணத்தை சொல்லிட்டு போ. மறந்தது யாரு? நீங்களா இல்ல நானா? கல்யாணம்னு ஆசை காட்டி நிச்சயம் வரைக்கும் போய் ஒரு வார்த்தை கூட சொல்லாம கல்யாணத்தை நிறுத்தினது நீங்க. இப்ப வந்து என் மேல ஈஸியா பழைய போடுறீங்க. உங்களை பார்க்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. என்ன மன்னிச்சிரு லாவண்யா. நான் இதுக்கு மன்னிக்கணும்? மறக்க தெரிஞ்ச உங்களுக்கு மன்னிப்பு அவசியம் இல்ல, என்கிட்ட வந்து பேசணும்னு அவசியம் இல்ல. மறந்துட்டேன்னு சொல்லாத லாவண்யா. பார்க்காம இருந்தா ஒருத்தன் தான் மனசுக்கு பிடிச்சவள மறந்துட்டான்னு அர்த்தம் இல்ல, ஓயாம அவளே நினைச்சிட்டு இருக்கான்னு அர்த்தம். இத்தனை நாளா உன்னை பார்க்கலங்கிறது உண்மைதான். ஆனா ஒரு நாள் கூட உன்னை நினைக்காம இருந்ததே இல்லை. பேசும்போதே அழ வைக்கிற மாதிரி பேசுறீங்க. ஏன் உங்களுக்கு என்ன பார்க்கணும்னு தோணல? சூழ்நிலை லாவண்யா. சூழ்நிலையை காரணம் காட்டி உங்களால தப்பிக்க முடியுது. ஏன் வேதனையில இருந்து என்னால தப்பிக்க முடியல தெரியுமா? உங்களை பார்க்க முடியலங்கிற ஏக்கத்துல எத்தனை நாள் அழுதுருக்கேன் தெரியுமா?
வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை தேடி ஓடி வந்துடலான்னு நான் பல நாள் நினைச்சிருக்கேன். ஆனா என் மனசு புரிஞ்சுக்காம நீங்களும் என்ன நோகடிச்சிட்டா என்ன செய்யறதுன்னு எல்லா வேதனையும் தாங்கிக்கிட்டு நான் தனியா அழுதுட்டு இருந்தேன். உன் வேதனை எனக்கு புரியுது லாவண்யா. உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும்னு பல நாள் நானும் ஆசைப்பட்டிருக்கேன். வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் உன் ஃபேமிலி மேல கோவமா இருக்கும்போது நான் வந்து உன்னை எப்படி பார்க்க முடியும் சொல்லு? இந்த பயம் காதலிக்கிறதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும். நானும் உங்களுக்கு காதலிக்கிறேன்னு சொன்னேன். நீங்களே தானே வந்து என்கிட்ட சொன்னீங்க. உங்க அப்பா தான் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணிடலான்னு கோயில வச்சு சம்மந்தம் பேசினாரு. பண்றதெல்லாம் நீங்க பண்ணிட்டு எங்க அண்ணன் பண்ண தப்புக்காக நீங்க கல்யாணத்தை நிறுத்திட்டீங்க. உங்க வீட்டுக்கு பயந்து என்ன வேணான்னு ஒதுக்குற நீங்க எதுக்காக என்ன காதலிக்கணும்? எதுக்காக எனக்கு வேதனை கொடுக்கணும்? சாரி லாவண்யா. சாருவை கல்யாணம் பண்ணிக்காம உங்க அண்ணன் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் வீட்டில் எல்லாரும் அப்செட் ஆயிட்டோம். நானே உங்க அண்ணன் மேல, ஏன் உங்க மொத்த குடும்பத்து மேலேயும் கோவமா இருந்தேன். ஆனா உன் குடும்பத்து மேலதான் கோவமா இருந்தேனே தவிர அப்ப கூட உன் மேல எனக்கு கோவம் இல்லை. நான் உன்னை மறக்கவும் இல்லை. வீட்டு பிரச்சனைக்காக உன்னை மறந்து போற அளவுக்கு என் லவ் ஒன்னும் அவ்வளவு வீக்கானது கிடையாது. இது என்கிட்ட ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. சொல்லிருந்தா நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன். ஒரு ஃபோன் கூட பண்ணாம விட்டுட்டீங்களே. பண்ணிருக்கலாம், ஆனா எனக்கு தோணல. சாருவோட கல்யாணம் நின்னதுனால வீட்டுல எல்லாரும் கொந்தளிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு தெரியாம உன்னை வந்து பாக்குறதோ பேசுறதோ பிரச்சனையாடுன்னு நினைச்சேன். சித்தப்பா நம்ம கல்யாணத்தை நிறுத்தணும்னு தீர்மானமா இருந்தாரு. அவரை மீறி என்னால எதுவுமே பண்ண முடியல லாவண்யா. கல்யாணம் பண்ணிக்க முடியலனாலும் உன்னை நினைச்சுக்கிட்டே நிரந்தரமா பேச்சுலரா இருந்தாலும் முடிவு பண்ணிட்டேன். அதனாலதான் உங்ககிட்ட என்னால பேச முடியல. ஓஹோ, பெர்மனண்டா பேச்சுலராவே இருந்தலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா லாவண்யா, உன்னை மறக்கவும் முடியாது, வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கவும் முடியாது. வேற என்ன பண்றது? அப்பதான் தமிழ் என்கிட்ட வந்து பேசினாரு. உனக்கு லாவண்யா மேல இருக்கிறது உண்மையான காதல்னா நீ எதுக்கு கல்யாணத்தை நிறுத்தணும்? லாவண்யாவை கல்யாணம் பண்ணிக்கணும் உறுதியா சொன்னது அவர்தான். அண்ணன் வந்து உங்ககிட்ட பேசினாரா? ஆமா லாவண்யா, நான் உங்ககிட்ட வந்து இப்ப பேசுறதுக்கு காரணமே தமிழ் தான். வீட்டு பிரச்சனை எல்லாத்தையும் மறந்துடுங்க. லாவண்யா மேல இருக்கிறது உங்களுக்கு உண்மையான காதல்னா அவளை எந்த சூழ்நிலையிலும் விட்டுறக்கூடாது, கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கணும்னு தமிழ் தான் என்கிட்ட தீர்மானமா சொன்னாரு. அவர் கொடுத்த நம்பிக்கையில தான் நான் உங்ககிட்ட இப்ப வந்து பேசிட்டு இருக்கேன். லாவண்யா, என்னாச்சு? ஏன் அழுகுற? அண்ணனை போன்ல நான் கண்டபடி திட்டிட்டேன். அவரோட சுயநலத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு ஆத்திரத்துல திட்டிட்டேன். நீ எல்லாம் எனக்கு அண்ணனே இல்ல, உன்னால என் வாழ்க்கையே நாசமாயிடுச்சுன்னு நான் கண்டபடி பேசிட்டேன். இல்ல லாவண்யா, தமிழுக்கு உன் மேல பாசம் அதிகம். உனக்காக நம்ம கல்யாணத்துக்காக அவர் எதையும் செய்யறதுக்கு தயாரா இருக்காரு. வீட்டுக்கு வந்தா பிரச்சனை வரும், அவமானம் வரும் தெரிஞ்சும் என் வீட்டுக்கு வந்து நம்ம கல்யாணத்தை பத்தி பேசினாரு. அப்பா கிட்டே சித்தப்பா கிட்டே நமக்காக சண்டை போட்டாரு. இவ்வளவு அக்கறையும் பாசமும் வச்சிருக்கிறவரை சுயநலவாதி நான் மோசமா பேசிட்டேன். நான் பேசுனதை நினைச்சு அவர் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாரு. எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குங்க. இல்ல லாவண்யா, நீ பேசுனதுக்காக தமிழ் கண்டிப்பா வருத்தப்பட்டிருக்க மாட்டார். வருத்தம் இருந்திருந்தா உனக்காக என்கிட்ட வந்து பேசிருக்கவும் மாட்டாரு, வீட்டுல வந்து சண்டை போட்டிருக்கவும் மாட்டாரு. மனசுக்கு பிடிச்சவங்களோட கோபம் பாசத்துக்கு சமமானதுன்னு அவர் நம்புறாரு. நானும் அவர் சட்டையை பிடிச்சு சண்டைக்கு போனேன். அவர் கோவமே படாம சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா பேசினாரு. உரிமை இருக்கிறதுனாலதான் சட்டையை பிடிக்கிறீங்க, அதே உரிமையோட லாவண்யாவை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாரு. நீ என் மேல கோவப்படுறது எப்படி தெரியுமா ஈஸியா எடுத்துக்கிட்டேன்? அதுக்கு தமிழோட அப்ரோச் தான் காரணம். உங்ககிட்ட தயக்கமே இல்லாம பேசுறதுக்கு தமிழ் கொடுத்த தைரியம் தான் காரணம். இப்போ என் மேல இருக்கிற பிரியத்தினால வந்து பேசல, அண்ணன் சொன்னதுனால தானே வந்து பேசுறீங்க. ஐயோ, என் சொந்த புத்தியோட தான் நான் உன்னை காதலிக்கிறேன், அதை நீ புரிஞ்சுக்கோ. தினமும் பாக்குறது, தினமும் பேசுறது, நம்பிக்கை வர மாதிரி நடிக்கிறது, இதுலதான் காதல் இருக்கு. நீ நம்புறே லாவண்யா? சித்தப்பாக்கு தெரியாம ஓடி ஒளியறது, யாருக்கும் தெரியாம என்கிட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்கிறது, இதுலதான் காதல் இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? ஏய் ஏய் ஏய், என்ன ஓட்டுற பாத்தியா? இனிமே அப்படிலாம் ஓடி ஒளிய மாட்டேன். காதலிச்ச பொண்ண எத்தனை கஷ்டம் வந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தமிழ் முடிவு எடுத்தாரு பாத்தியா? அந்த முடிவு தான் என்னோடதும். இனிமே யார் வந்து தடுத்தாலும் நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன். வீட்டுல ஒத்துக்கலனாலும் பரவாயில்ல, வீட்டை விட்டு வெளியே வந்தாவது நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன். சின்னதா ஒரு வேலை பார்த்து குறைஞ்ச சம்பளம் வாங்கியாவது நான் உன்னை காப்பாத்துவேன். ஏன் லாவண்யா, குறைஞ்ச சம்பளம் வாங்குற அந்த நிதிஷை கல்யாணம் பண்ணிப்பியா? எனக்கு காசு பணம் முக்கியம் இல்ல. நீங்க முதல்ல கார் டிரைவர்னு சொல்லி தானே என்ன காதலிச்சீங்க. நீங்க உண்மையாவே கார் டிரைவராகவே இருந்திருந்தாலும் நான் உங்களை கல்யாணம் பண்ணியிருப்பேன். நான் காரையோ பணத்தையோ மதிக்கிறவ இல்லைங்க. நீங்க என் மேல வச்சிருக்கீங்களே அந்த காதலை மதிக்கிறவ. ரொம்ப தேங்க்ஸ் லாவண்யா. காசை விட காதல் தான் பெருசு நீ பேசுறப்போ எனக்கு உன் மேல இன்னும் காதல் அதிகமாகுது. சொல்லு லாவண்யா, ஏழையா இருந்தாலும்
எமல இருக்க காதல் உனக்கு போகாதுல்ல? எப்படி போகும்? உங்க பாசம் மட்டும் போதும்னு காசு பணத்தை தூசா மதிச்சு உங்க கூட குடும்பம் நடத்த நான் தயாரா இருக்கேன். உங்களுக்கு தான் டிரைவிங் தெரியும்ல, கார் டிரைவர் வேலை பார்த்து என்ன காப்பாத்துவீங்கல்ல? ஏய், திரும்பவும் என்ன ஓட்டுறியே? ஒரு பேச்சுக்கு தான் ஏழைய கல்யாணம் பண்ணிக்குவேன்னு கேட்டேன். இந்த நிதிஷ் பெரிய வேலை பார்ப்பான், கை நிறைய நல்லா சம்பாதிச்சு உன்னை மகாராணி மாதிரி வச்சு காப்பாத்துவான். ஓஹோ. ஏய் ராட்சசி, நான் எதை சொன்னாலும் நீ நம்ப மாட்டியா? நம்புறேன் நம்புறேன் நம்புறேன். போதும் போதும், விட்டா நீங்க ஏதாவது பேசிட்டே இருப்பீங்க, அம்மா தேடுவாங்க. நான் கிளம்புறேன். சரி, மறுபடியும் நாம எப்ப பாக்குறது? மறுபடியும் பாக்குறதா? என்ன லவ் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு நீங்க என்ன சின்ன பையன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நமக்கு நிச்சயம் ஆயிடுச்சு. வீட்ல பேசி கல்யாணம் பண்ணிக்கிற வழியை பாருங்க, அப்பதான் நம்ம பார்க்க முடியும். நான் உன்னை காதலியே பார்க்கல லாவண்யா. நிச்சயம் முடிஞ்சதுல இருந்து நான் உன்னை பொண்டாட்டியா தான் பார்த்துட்டு இருக்கேன். உன்னை முறைப்படி வந்து மாமனாரை விட்டு கூட்டிட்டு போவேன். மாமனார் மாமியார நான் ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க. நான் கேட்டதா சொல்றேன், ஆனா நீ சாருவை கேட்டதா சொல்லாத. ஏன்? ஏன்னா அவ என்ன பயங்கரமா ஓட்டுவா. அப்பா சித்தப்பா கிட்ட பேசி நல்ல முடிவு கிடைச்சதுக்கு அப்புறம் நானே சாரு கிட்ட சொல்றேன், சரியா? ஓகே ஓகே, இதெல்லாம் தான் எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ணுங்களை பார்த்து அடக்கமா பயப்படுறீங்கல்ல. உனக்கு சாருவே பெட்டர். நீ கிளம்பி உங்க அம்மா வெயிட் பண்ணுவேன். சரி, நான் வேணா டிராப் பண்ணிட்டுமா? இல்ல இல்ல வேண்டாம், நானே போய்க்கிறேன். பாய். அண்ணே, மாப்பிள்ளைக்கு சாருவை பிடிச்சிருந்தா ஒரே மாசத்துல கல்யாணத்தை முடிச்சிடலாம்ல? அவங்களுக்கும் பிடிச்சிருக்கணும், எல்லாம் நல்லபடியா நடக்கணும். சாருவை பார்த்து யாரை வேணான்னு சொல்லுவாங்க? சாருக்கு சரி மாப்பிள்ளைக்கு சரி, ரெண்டு பேருக்கு ஒருத்தர் கண்டிப்பா பிடிச்சு போயிடும். அவங்க சரின்னு சொல்லிட்டா நீ சொன்ன மாதிரி ஒரே மாசத்துல கல்யாணத்தை முடிச்சிடலாம், சரியா? ஒண்ணு கவலைப்படாதா, சரிண்ணா. எல்லாம் நல்லபடியா முடியும். எப்படியோ நான் சாரு பூகம்பத்தை கலப்புவான்னு நினைச்சேன், அவளே ஒத்துக்கிட்டா. இனிமே டென்ஷனே இல்லாம கல்யாண வேலையை பார்க்கலாம். ஒரு டென்ஷன் தேவையில்லடா. மாப்பிள்ளை யாருன்னு நினைக்கிற? எல்லாம் அன்னைக்கு ஒரு விதத்துல சொந்தம் தான். யாரோ எவரோ நினைச்சு எல்லாம் விசாரிச்சா கடைசியில் நெருங்கிய சொந்தக்காரங்கள தான் வந்து அமைஞ்சிருக்காங்க. அப்படியா சொல்றீங்க? ஆமாமா, விடுபட்ட சொந்தம் தான் திரும்ப சேருது. நல்ல விஷயம் தானே. தெரியாதவங்களுக்கு பொண்ணு கொடுக்கறத விட தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்தா பிரச்சனை இல்ல பாருங்க. அம்மா, என்ன சாரு? நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். என்னடி பேசுற? மாப்பிள்ளை வீட்ல இருந்து வர்றாங்க, நீங்க ஆளாளுக்கு பறந்துகிட்டு இருக்கோம், நீ வெளியில போறேன்னு சொல்ற? இல்ல. ஏய் சாரு, என்ன இந்த நேரத்துல வெளியில போறேன்னு சொல்ற? ஐயோ பெரிய, நல்லா கேளுங்க. காலையில சரி சரின்னு தலையாட்டிட்டு இப்ப வெளியில போறேன்னு சொல்ற. மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்தா யார் பதில் சொல்றது? ஐயோ, மாப்பிள்ளை வீட்ல இருந்து வரும்போது இப்படி என்ன வழியில முகத்தோட இருக்கணுமா? நான் பியூட்டி பார்லர் போயிட்டு வரேன். ஓ சாரிடா கண்ணே, நீ பியூட்டி பார்லர் போறியா? காயத்ரி, தேவையில்லாம எதுக்கு சாருவை டென்ஷன் பண்ற? நீ பார்லருக்கு போயிட்டு வரணும்னா போயிட்டு வாமா, அவங்க வரதுக்கு டைம் இருக்கு. போயிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றதுக்குள்ள சீக்கிரம் வந்துரு. ஒரு சின்ன தாமரை என் கண்ணில் பூத்ததே, அதன் மின்னல் வார்த்தைகள் என் உள்ளம் தேடி தை. என்னடா ஆட்டம் பாட்டம்லாம் அமக்கலமா இருக்கு, என்ன விஷயம்? இல்ல ஒண்ணும் இல்லப்பா. ஒண்ணும் இல்லைன்னா அப்ப எங்க போய் சுத்திட்டு வர? அது லாவண்யாவை பார்த்துட்டு வரேன்னு சொன்னா சிரிப்பாரா இல்ல முறைப்பாரான்னு தெரியலையே. முழிக்கிறான் பாரு, வயசு ஏற ஏற பெரிய மனுஷன் ஆகணும். இவன் ஜோக்கரா மாறிட்டு வரான். அப்பா, என் லைஃப் விஷயமா முக்கியமான ஒருத்தர் மீட் பண்ணிட்டு வரேன்ப்பா. லைஃப் விஷயமாவா? ஆமாப்பா, நீங்க தானே சொன்னீங்க ஒரு நல்ல வேலையை பார்த்து செட்டில் ஆகுன்னு. அதான் ஒரு மேனேஜரை பார்த்து அப்ளிகேஷன் கொடுத்துட்டு வந்தேன். அப்ளிகேஷன் மட்டும் ஓகே ஆச்சுன்னா நான் லைஃப்ல செட்டில் ஆயிடுவேன்ப்பா. நல்ல ஆள்டா நீ. மேனேஜிங் டைரக்டர் மீட் பண்ணிட்டு இப்படி ரோட்ல காமெடி மாதிரி டான்ஸ் ஆட்டு வர. இதை பார்த்தா உனக்கு வேலை தருவாரா? விடுங்கண்ணா, சின்ன வயசு, இவனாவது லைஃபை சந்தோஷமா என்ஜாய் பண்ணட்டுமே. இப்படி டான்ஸ் ஆட்டு வெளில போயிடாத. இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து இங்க வராங்க. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வராங்களா? எதுக்குப்பா அவசரப்படுறீங்க? நான் தான் சாருக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்ல. நீ வெடிக்கட்டு மட்டும் நிரூபிச்ச பத்தியா? மாப்பிள்ளை வீட்டுல ஒன்ன பொண்ணு பார்க்க வருவாங்களா? அலையாத, முதல்ல சாருக்கு தான் கல்யாணம். சாருவை பொண்ணு பார்க்க வராங்களா? என்னது, சாருவை பொண்ணு பார்க்க வராங்களா? எப்படி? திகில் படம் பார்த்த மாதிரி ஏன்டா இவ்வளவு ஆக்ஷன் காமிக்கிற? சாருவே இவ்வளவு ஷாக் ஆகல? அப்பா, அதுக்கு சாரு ஒத்துக்கணுமே. சாரு சரின்னு சொல்லியாச்சு. உண்மையா? நிஜமாவா? சாரு, ஐ வெரி ஹாப்பி. சாரு, ஐ வெரி ஹாப்பி. நீ ரொம்ப குதிக்காதடா. நீ எது குதிக்கிற எனக்கு தெரியும். உனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு 2-3 வருஷம் ஆகும். சாரு பியூட்டி பார்லர் போணும்னா கூட போயிட்டு வா. வேணாம் பெரியப்பா, நானே போயிட்டு வந்துடுறேன். சாரு, நானும் வரேன். சாரு, வேணாம், அது லேடிஸ் பியூட்டி பார்லர். வந்தா போர் அடிக்குதுன்னு சொல்லுவேன். வந்தா நானும் மெஹந்தி போட கத்துப்பேன்ல. ஐயோ டேய், வேணான்னு சொன்னா விடுறா.
நீ போயிட்டு வாமா. வரேன். பை. சரிம்மா. சீக்கிரம் வந்துருமா. ஷூர்ப்பா. ஆ. ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? ஹலோ, கேஓஏ ஹாஸ்பிட்டல். மேடம், நான் டாக்டர் கோகுல் கிட்ட பேச முடியுமா? இட்ஸ் an எமர்ஜென்சி. சாரி மேடம், அவர் லீவ்ல இருக்காரு, இன்னைக்கு வர மாட்டாரு. ஓ, அவரோட ஃபோன் நம்பர் கொஞ்சம் தர முடியுமா? சாரி மேடம், டாக்டரோட பர்சனல் நம்பரை நாங்க யாருக்கும் தரது இல்ல. ஐயோ, இல்ல மேடம், நான் ரொம்ப அர்ஜென்ட்டா பேசணும். நான் அவரோட ரிலேட்டிவ் தான் பேசுறேன். ரிலேட்டிவ்னு சொல்றீங்க, உங்ககிட்ட அவர் நம்பர் இல்லையா? இல்ல மேடம், அவரோட நம்பர் என் செல்போன்ல இருக்கு. நான் அதை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ அவர் ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா நம்பர் இல்ல. அதான் இப்போ பப்ளிக் பூத்ல இருந்து கூப்பிடுறேன். கொஞ்சம் அவர் நம்பர் தர முடியுமா ப்ளீஸ்? கொஞ்சம் இருங்க, நான் பார்த்து சொல்றேன். எழுதிக்கோங்க மேடம். சொல்லுங்க மேடம். ஓகே மேடம், தேங்க்யூ. ஹலோ. இஸ் இட் டாக்டர் கோகுல்? எஸ் ப்ளீஸ். சார், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஃப்ரீயா இருக்கீங்களா? நீங்க யார் பேசுறது? நான் யாருங்கிறது முக்கியம் இல்லை, நான் சொல்ல போற விஷயம் தான் முக்கியம். சாரி மேடம், நீங்க யாருன்னு தெரியாம நீங்க சொல்ற எந்த விஷயமும் எனக்கு முக்கியம் இல்ல. தயவு செஞ்சு போனை வைங்க. சார் வெயிட் வெயிட். நான் சொல்ல போறது உங்க லைஃப்க்கே ரொம்ப முக்கியமான விஷயம். மேடம், என் நேரத்தை வீணாக்காம என்ன விஷயம்னு சொல்லுங்க. நான் இப்ப சொல்ல போறது ஒரு பொண்ணை பத்தி. நீங்க பார்க்க போறீங்களே, அந்த பொண்ணை பத்தி தான். ஏன், அவங்கள பத்தி என்ன சொல்ல போறீங்க? அந்த பொண்ணு ஒருத்தரை காதலிக்கிறா சார்.